சாட்சியாவோ. இறைவன் வார்த்தையில் இல்லம் அமைக்கிற இயேசு வழியில் செல்வோம். உலகு பலம் பெற உண்மை உருபெற உலகின் சாட்சியாவோ. கல்வாரி பலியின் நினைவே எம்பாவின் வசந்தம் வருமே. கல்வாரி பலியின் நினைவே எம்பாவின் வசந்தம் வருமே. இறை மகிமைக்காக உழைப்போம், நம்மில் மனிதம் மலர இணைவோம். இறை மகிமைக்காக உழைப்போம், நம்மில் மனிதம் மலர இணைவோம். இறை பலியில் இணைந்திடுவோம், இறைவனில் கலந்திடுவோம். இதயத்தில் இருப்பவரே புலமாய் வருவோம். மகிமைக்காக உழைப்போம், நம்மில் மனிதம் மலர இணைவோம். இறை மகிமைக்காக உழைப்போம், நம்மில் மனிதம் மலர இணைவோம். தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. திருப்பலி முன்னுரை. அன்பானவர்களே, திருவழிபாட்டு ஆண்டின் இறுதி ஞாயிறு இயேசு கிறிஸ்து அனைத்துலக அரசர் என்ற பெருவிழாவாகவும், மேலும் நமது மறைக்கல்வி மாணவ மாணவியர்கள் குழந்தைகள் தின விழாவாக கொண்டாடப்படுகிறது. இயேசு கிறிஸ்து அனைத்துலகின் அரசர்தான். ஆனால் அவரின் அரசாட்சி இவ்வுலக அரசர்களின் ஆட்சி போன்றதல்ல. இவ்வுலக அரசர்களின் ஆட்சி அதிகாரத்தையும் பணத்தையும் மையமாக கொண்டது. கிறிஸ்துவின் அரசாட்சியோ அன்பு, தியாகம், இரக்கம், உண்மை, நீதி, சகோதரத்துவம் போன்றவைகளை மையமாக கொண்டது. இஸ்ரேல் மக்கள் தாவீதை போன்று போர் புரிகின்ற ஓர் அரசனை எதிர்பார்த்து காத்து இருந்தார்கள். உரோமை ஆட்சியினரின் பிடியிலிருந்து விடுவிக்க ஓர் அரசியல் நெறி சார்ந்த அரசரை எதிர்பார்த்தார்கள். ஆனால் இயேசுவோ இவ்வுலக அரசியல் தலைவர்களை போன்று இல்லாமல் அடிமையின் நிலை ஏற்று வந்தார். அன்பையும் இரக்கத்தையும் மன்னிப்பையும் போதித்தார். தனக்கிருந்த அதிகாரத்தை பயன்படுத்தி துன்பத்தை கண்டு தப்பி ஓடவில்லை. மாறாக சிலுவையை ஏற்றுக்கொண்டு பகைவரை மன்னித்து இறைவனின் ஆட்சியை மண்ணுலையில் விதைத்தார். எந்த ஓர் அரசரும் தர முடியாத விடுதலையை பாவத்திலிருந்தும் சாவிலிருந்தும் நமக்கு தந்தார். அவர் விட்டு சென்ற இறையாட்சியின் பணியை இன்றைய திரு அவை லட்சிய பயணமாக ஏற்று பயணிக்கிறது. இயேசு கிறிஸ்துவே நம் குடும்பங்களின் அரசர், இறையாட்சியே நம் லட்சிய கனவு என்ற சிந்தனையை நம் மனதில் விதைப்போம். குழந்தைகள் தின விழாவை சிறப்பிக்கும் நமது பங்கின் மறைக்கல்வி மாணவர்களாகிய எங்கள் ஒவ்வொருவருக்கும் நிறைந்த ஞானத்தையும் அறிவையும் நல்ல உடல் உள்ள நலனும் தந்து காத்திட சமுதாயத்தின் எதிர்கால தூண்களாகிய நாங்கள் சிறந்த குடிமக்களாகிய உருவாக இறையருள் வேண்டி இணைவோம். இத்தெய்வீக திருப்பலியில் அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, நம் திருமுழுக்கின் நினைவாக நம் மீது தெளிக்கப்படும் தமது படைப்பாகிய இந்த தண்ணீரை புனிதப்படுத்தி அருளுமாறு நம் கடவுளாகிய ஆண்டவரை கெஞ்சி மன்றாடுவோமாக. அவரே நமக்கு உதவி அளித்து நாம் பெற்றுக்கொண்ட தூய ஆவிக்கு உண்மையுள்ளவர்களாய் நிலைத்திருக்க அருள்வாராக. என்றென்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, வாழ்வின் ஊற்றும் தூய்மையின் தொடக்கமுமான தண்ணீரின் வழியாக
நாங்கள் புனிதமடைந்து நிலை வாழ்வின் கொடையை பெற வேண்டும் என்று நீரே திருவுளமானீர். இத்தண்ணீரை புனிதப்படுத்தி அருள உம்மை தாழ்மையுடன் வேண்டுகிறோம். ஆண்டவரே, உமது நாளாகிய இன்று உமது அருட்காவலை பெற விரும்புகிறோம். வாழ்வளிக்கும் உமது அருளின் ஊற்றினை எம்மில் புதுப்பித்தருளும். இத்தண்ணீரினால் எங்கள் உள்ளத்தையும் உடலையும் தீமை அனைத்திலும் இருந்து காத்து அருள்வீராக. இவ்வாறு நாங்கள் தூய இதயத்துடன் உம்மை அணுகி வரவும் உமது மீட்பை பெற்றுக்கொள்ளவும் தகுதி பெறுவோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். எல்லாம் அல்ல இறைவா, தண்ணீர் வளம் பெற அதில் உப்பிட வேண்டும் என்று இறைவாக்கினர் எலிசா வழியாக கற்பித்தீர். உமது படைப்பு பொருளாகிய இந்த உப்பையும் பரிவிரக்கத்துடன் புனிதப்படுத்தி அருள உம்மை தாழ்மையுடன் வேண்டுகிறோம். ஆண்டவரே, உப்பு கலந்த தண்ணீர் தெளிக்கப்படும் இடம் எல்லாம் தீயோனின் தாக்குதல் அனைத்தும் தோல்வியுறச் செய்வீராக. உம் தூய ஆவியார் உடனிருந்து எங்களை இடையராது காத்து அருள்வாராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். எல்லாம் வல்ல இறைவன் நம் பாவங்களிலிருந்து நம்மை தூய்மைப்படுத்துவாராக. இந்த நற்கருணை கொண்டாட்டத்தின் வழியாக அவர் தம்முடைய ஆட்சியின் விருந்தில் பங்கு கொள்ள நம்மை தகுதி பெறச் செய்வாராக. உம்மை புகழுகின்றோம், உம்மை வாழ்த்துகின்றோம், உம்மை ஆராதிக்கின்றோம், உம்மை மாட்சிப்படுத்துகின்றோம். உன்னதத்திலே கடவுளுக்கு மாட்சி உண்டாகுக. உலகினிலே நன்மனதோருக்கு அமைதியாகுக. உமது மேலான மாட்சியை பொருட்டு உமக்கு நன்றி கூறுகின்றோம். ஆண்டவராகிய இறைவனே, இந்த
உன்னதத்திலே கடவுளுக்கு ஆட்சி உண்டாகுக. உலகினிலே நன்மனத்தோருக்கு அமைதியாகுக. ஆண்டவராகிய இறைவனே, இறைவனின் திருச்செம்மறி, தந்தை நின்று என்றென்றுமாக உதித்த இறைவன் மகனே, உலகின் பாவம் போக்குபவரே, நீயும் மீது இறங்குவி. உலகின் பாவம் போக்குபவரே, எம்மன்றாட்டை ஏற்றருளி. உம்மை புகழுகின்றோம், உம்மை வாழ்த்துகின்றோம், உம்மை ஆராதிக்கின்றோம், உம்மை மாட்சிப்படுத்துகின்றோம். உன்னதத்திலே கடவுளுக்கு மாட்சி உண்டாகுக. உலகினிலே நன்மனத்தோருக்கு அமைதியாகுக. தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருப்பவரே, நீயும் மீது இறங்குவி. ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே, நீர் ஒருவரே தூயவர், நீர் ஒருவரே ஆண்டவர், நீர் ஒருவரே உன்னதர். தூய ஆவியோடு தந்தை இறைவனின் ஆட்சியில் இருப்பவர் நீரே. உம்மை புகழுகின்றோம், உம்மை வாழ்த்துகின்றோம், உம்மை ஆராதிக்கின்றோம், உம்மை மாட்சிப்படுத்துகின்றோம். உன்னதத்திலே கடவுளுக்கு மாட்சி உண்டாகுக. உலகினிலே நல்மனத்தோருக்கு அமைதியாகுக. மன்றாடுவோமாக. என்றென்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, அனைத்துக்கும் அரசரான அன்பார்ந்த உன் திருமகனில் அனைத்தையும் புதுப்பிக்க திருவுளமானீரே. அடிமை நிலையிலிருந்து விடுதலை அடைந்த படைப்பு அனைத்தும் மாண்புக்குரிய உமக்கு பணிபுரியவும், உம்மை முடிவின்றி புகழ்ந்தேற்றவும் அருள் புரிவீராக. உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி புரிகின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகிறோம். முதல் வாசக முன்னுரை. இஸ்ரேலின் அரசராக சவுலுக்கு பின் தாவீதை இறைவன் திருப்பொழிவு செய்கிறார். தாவீது அரசர் இஸ்ரேல் மக்களை ஒன்றிணைத்து உடன்படிக்கை பேழையை மீண்டும் எருசலேமுக்கு கொண்டு வருகிறார் என்பதை பறைசாற்றும் முதல் வாசகத்திற்கு செவிமடுப்போம். முதல் வாசகம். ஆண்டவரே பேசும். உமாரியான் கேட்கிறேன். ஆண்டவரே பேசும். உமாரியான் கேட்கிறேன். இஸ்ரேலின் அரசராக அவர்கள் தாவீதை திருப்பொழிவு செய்தனர். சாமுவேல் 2ஆம் நூலில் இருந்து வாசகம். அதிகாரம் 5, இறை வார்த்தைகள் 1 முதல் 3 முடிய. அந்நாட்களில் இஸ்ரேலின் அனைத்து குலங்களும் எபிரோனுக்கு வந்து தாவீதிடம் கூறியது, நாங்கள் உம் எலும்பும் சதையுமானவர்கள். சவுல் எங்கள் மீது ஆட்சி செய்த கடந்த காலத்திலும் கூட நீரே இஸ்ரேலை நடத்தி சென்றவர். நீயே என் மக்கள் இஸ்ரேலின் நாயனாக இருப்பாய்.
நீயே இஸ்ரேலுக்கு தலைமை தாங்குவாய் என்று உமக்கே ஆண்டவர் கூறினார். இஸ்ரேலின் பெரியோர்கள் எல்லோரும் அரசரை காண எபிரோனுக்கு வந்தனர். அரசர் தாவீது எபிரோனில் ஆண்டவர் திருமுன் அவர்களோடு உடன்படிக்கை செய்து கொண்டார். இஸ்ரேலின் அரசராக அவர்கள் தாவீதை திருப்பொழிவு செய்தனர். ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இன்றைய திருப்பாடல் 122. நீங்கள் பாட வேண்டிய பல்லவி, அகமகிழ்வுடன் ஆண்டவரது இல்லத்திற்கு போவோம். அகமகிழ்வுடன் ஆண்டவரது இல்லத்திற்கு போவோம். அகமகிழ்வுடன் ஆண்டவரது இல்லத்திற்கு போவோம். அகமகிழ்வுடன் ஆண்டவரது இல்லத்திற்கு போவோம். இல்லத்திற்கு போவோம். அகமகிழ்வுடன் ஆண்டவரது இல்லத்திற்கு போவோம். அகமகிழ்வுடன் ஆண்டவரது இல்லத்திற்கு போவோம். இல்லத்திற்கு போவோம். ஆண்டவரது இல்லத்திற்கு போவோம் என்ற அழைப்பை நான் கேட்டபோது அதை மகிழ்ந்தேன். எருசலேமே, இதோ நாங்கள் அடியெடுத்து வைத்து உன் வாயில்களில் நிற்கின்றோம். அகமகிழ்வுடன் ஆண்டவரது இல்லத்திற்கு போவோம். அகமகிழ்வுடன் ஆண்டவரது இல்லத்திற்கு போவோம். இல்லத்திற்கு போவோம். ஆண்டவரின் திருக்கரத்தால் அங்கே செய்கின்றன. இஸ்ரவேல் மக்களுக்கிட்ட கட்டளைகளுக்கு இணங்க ஆண்டவரது பெயருக்கு அவர்கள் நன்றி செலுத்த செல்வார்கள். அங்கே நீதி வழங்க அடையாளங்கள் இருக்கின்றன. அவை தாவீது வீட்டாரின் அரியணைகள். அகமகிழ்வுடன் ஆண்டவரது இல்லத்திற்கு போவோம். அகமகிழ்வுடன் ஆண்டவரது இல்லத்திற்கு போவோம். இல்லத்திற்கு போவோம். இரண்டாம் வாசகம் முன்னுரை. கிறிஸ்து நம்மை பாவத்தின் பிடியிலிருந்து விடுவித்து உலகம் முழுவதையும் தந்தையாம் கடவுளோடு ஒப்புரவு ஆக்கினார். இவ்வுலக படைப்பு அனைத்திற்கும் கிறிஸ்துவே அரசர். அவர் வழியாகவே அவருக்காக அனைத்தையும் படைக்கப்பட்டிருக்கின்றன என கூறும் இரண்டாம் வாசகத்திற்கு செவிமடுப்போம். இரண்டாம் வாசகம். புனித பவுல் கொலோசியருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 1, இறை வார்த்தைகள் 12 முதல் 20 முடிய. மகிழ்ச்சியோடு தந்தையாம் கடவுளுக்கு நன்றி செலுத்துங்கள். அவர் இறை மக்களுக்குரிய ஒளிமயமான உரிமை பேற்றில் பங்கு பெற உங்களை தகுதியுள்ளவர்களாக்கியுள்ளார். அவரே இருளின் அதிகாரத்திலிருந்து நம்மை விடுவித்து தம் அன்பார்ந்த மகனின் ஆட்சிக்குட்படுத்தினார். அம்மகனால்தான் நாம் பாவ மன்னிப்பாகிய மீட்பை பெறுகிறோம். அவர் கற்பூரனாகாத கடவுளது சாயல், படைப்பணத்திலும் தலைபேறு. ஏனெனில் விண்ணிலுள்ளவை மண்ணிலுள்ளவை கற்பூரனாகுபவை கற்பூரனாகாதவை, அரியணையில் அமர்வோர், தலைமை தாங்குவோர், ஆட்சியாளர், அதிகாரம் கொண்டோர் ஆகிய அனைவரும் அவரால் படைக்கப்பட்டன. அனைத்தும் அவர் வழியாய் அவருக்காக படைக்கப்பட்டன. அனைத்துக்கும் முந்தியவர் அவரே. அனைத்தும் அவரோடு இணைந்து நிலை பெறுகின்றன.
திருச்சபையாகிய உடலுக்கு தலையும் தொடக்கமும் அவரை எல்லாவற்றும் முதன்மை பெறுமாறு இறந்தோரிடமிருந்து உயிர்த்தெழுவோருள் அவர் தலைபேறு ஆனார். தம் முழு நிறைவும் அவருள் குடிகொள்ள கடவுளுக்கு திருவுளம் கொண்டார். சிலுவையில் இயேசு சிந்திய இரத்தத்தால் அமைதியை நிலைநாட்டவும் விண்ணில் உள்ளவை மண்ணில் உள்ளவை அனைத்தையும் அவர் வழியாய் தம்மோடு ஒப்புரவாக்கவும் கடவுள் திருவுளம் கொண்டார். ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. வரவிருக்கும் நம் தந்தை தாவீதின் அரசு போற்ற பெறுக. அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. லூக்கா எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். லூக்கா எழுதிய தூய நற்செய்தி இயல் 23 சொற்றொடர்கள் 35 தொடங்கி 43 முடிய. அக்காலத்தில் இயேசு சிலுவையில் தொங்கிக் கொண்டிருந்ததை மக்கள் பார்த்து கொண்டு நின்றார்கள். ஆட்சியாளர்கள், பிறரை விடுவித்தான், இவன் கடவுளின் மெசியாவும் தேர்ந்தெடுக்கப்பட்டவனுமானால் தன்னையே விடுவித்துக் கொள்ளட்டும் என்று கேலி செய்தார்கள். படை வீரர் அவரிடம் வந்து புளித்த திராட்சை ரசத்தை கொடுத்து, நீ யூதர்களின் அரசனானால் உன்னை காப்பாற்றிக்கொள் என்று எள்ளி நகையாடினர். இவன் யூதரின் அரசன் என்று அவரது சிலுவையின் மேல் எழுதி வைக்கப்பட்டிருந்தது. சிலுவையில் தொங்கிக் கொண்டிருந்த குற்றவாளிகளுள் ஒருவன், நீ மெசியாதானே, உன்னையும் எங்களையும் காப்பாற்று என்று அவரை பழித்துரைத்தான். ஆனால் மற்றவன் அவனை கடிந்து கொண்டு, கடவுளுக்கு நீ அஞ்சுவதில்லையா? நீயும் அதே தீர்ப்புக்குத்தானே உள்ளாகி இருக்கிறாய். நாம் தண்டிக்கப்படுவது முறையே, நம் செயல்களுக்கேற்ற தண்டனையை நாம் பெறுகிறோம். இவர் ஒரு குற்றமும் செய்யவில்லையே என்று பதில் உரைத்தான். பின்பு அவன், இயேசுவே, நீர் ஆட்சியுரிமை பெற்று வரும்போது என்னை நினைவிற்கொள்ளும் என்றான். அதற்கு இயேசு அவனிடம், நீர் இன்று என்னோடு பேரின்ப வீட்டில் இருப்பீர் என உறுதியாக உமக்கு சொல்கிறேன் என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. இயேசுவில் அன்பிற்கினியவர்களே, இன்று அனைத்துக்கும் அரசராம் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து என்கின்ற பெருவிழாவினையும் நம்முடைய பங்கிலே நம்முடைய உறவு சொந்தங்களாக நம்மை இந்த உலகத்திலே இயங்க வைத்திருக்கக்கூடிய நம்முடைய பிள்ளைகளுடைய குழந்தைகள் தின விழாவாகவும் நாம் கொண்டாடி மகிழ்கின்றோம். இந்த நாள் மிகவும் அர்த்தம் பெறுகின்றது.
அல்லது தகுந்த அல்ல சிறந்த நாளாகவும் இருக்கின்றது. ஏனென்றால் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அரசர், அனைத்திற்கும் அரசர் என்றார். அவருடைய சகோதர சகோதரிகளாக இருக்கக்கூடிய நாம் அனைவருமே இளவரசர்கள், இளவரசிகளாக நாம் இருக்கின்றோம். நேத்துக்கு என்ன ஃபீஸ்ட் கொண்டாடினோம்? செசிலியாமா ஃபீஸ்ட். நம்ம திருவழிபாட்டில் நம்ம பங்கெடுக்கக்கூடிய எல்லோருக்குமே அது யாரையெல்லாம் எல்லாருமே பாடுறோம். நானும் பாடுறேன், நீங்களும் பாடுகிறீர்கள். திருவழிபாட்டிலே திருப்பலிகளிலே எல்லோரும் இணைந்து பாடுகின்றோம். எல்லோருடைய பாதுகாவலியாகவும் அவர் இருக்கின்றார். அதே போன்று இந்த நாள் நம் கிறிஸ்தவர்களாக திருமுழுக்கு பெற்ற எல்லோருடைய விழாவாகவும் இது இருக்கின்றது. ஏனென்றால் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அரசர், நம் அனைவருமே அவருடைய சகோதர சகோதரிகளாக இருக்கின்றோம். நம்ம எல்லோருக்குமே இந்த நாள் விழாவாக, நம்முடைய விழாவாக, கிறிஸ்தவ விழாவாக, திருமுழுக்கு பெற்ற அனைவருடைய விழாவாக அது இருக்கின்றது. எல்லோரும் சேர்ந்து நல்லா அவரோட கைதட்டி, ஏன்னா இன்னைக்கு எல்லாருக்கும் ஒரு சில பேருக்குலாம் ஃபீஸ்ட் இருக்காது, ஒரு சில பேருக்கு ஒரு சில பேருக்கு நாம விழாக்கள் இருக்காது. எல்லோரும் இணைந்து இந்த நாளிலே நம்முடைய நாம விழாவாக கொண்டாடி மகிழ்வோம். அன்பிற்கினியவர்களே, இந்த உலகத்தில் எண்ணற்ற விதமான அரசுகள் தோன்றி இருக்கின்றனர். ஆட்சியாளர்கள், அரசர்கள் இந்த உலகை ஆட்சி செய்து சென்றிருக்கிறார்கள். அரசர் அப்படின்னா எதெல்லாம் ஞாபகத்துக்கு வருது நமக்கு? ஒரு அரசர் அப்படின்னா என்னென்னலாம் ஞாபகத்துக்கு வரும்? இப்போதைக்கு அரசாட்சி இல்லை, ஒரு அரசர்னா எதெல்லாம் ஞாபகத்துக்கு வருது, நம்முடைய நினைவுக்கு வருது? கிரீடம் வரும், வேற செங்கோல் இருக்கும், ஒரு நல்ல இது மாதிரி நம்ம கோயில் மாதிரி பிரம்மாண்டமான ஒரு அரண்மனை இருக்கும், வேற ஏதாவது பிளேட் இருக்குமா? சிம்மாசனம் இருக்கும், அரியணை இருக்கும். அதே போன்று நிறைய படைகள் இருக்கும், படை வீரர்கள் இருப்பார்கள். அரசாட்சி அப்படி நடந்துகிட்டு இருக்கும்போது போர்கள் இருக்கும். அதிகாரம், உச்சபட்ச அதிகாரம் என்பது அந்த அரசரிடத்திலே இருக்கும். இது போன்ற எண்ணற்ற காரியங்கள் ஒரு அரசர் என்கின்ற நிலையிலே இவை எல்லாமே இருக்கும். இன்று நாம் கிறிஸ்து அரசனுடைய பெருவிழாவை அரசராக நாம் கொண்டாடி மகிழ்கின்றோம். நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்கு நாம் இப்பொழுது கூறிய அல்லது சிந்தித்து பார்த்த எல்லாமுமே அவர்கிட்ட இருக்குதா? கிரீடம் அவர்கிட்ட இருந்துச்சா? செங்கோல் இருந்துச்சா அவர்கிட்ட? இல்லை அரண்மனை, மிகப்பெரிய அரண்மனை இருந்துச்சா? படை வீரர்கள் இருந்தார்களா? படைகள் இருந்துச்சா? குதிரைப்படை, யானைப்படை, இப்படி பலவிதமான படைகள் எதுவும் இருந்ததா? ஏதாவது இருந்துச்சா இயேசுட்ட? எதுவுமே இல்லை. அப்ப ஏன் நாம அனைத்துக்கும் அரசர் அப்படின்னு சொல்லி சொல்றோம் இயேசுவ? அப்புறம் எதுக்கு அரசர்ன்னு சொல்றோம்? அனைத்துக்கும் அரசர் அப்படின்னு சொல்லிட்டு எதுக்கு சொல்றோம்? இதனுடைய பின்னணியில் நாம் பார்க்கின்ற பொழுது, முதலாம் உலகப் போர் நடந்து வந்த 1914ஆம் ஆண்டிலே எல்லா நாடுகளுமே, இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா நாடுகளுமே தங்களுக்குள்ளே போட்டி கொண்டு, நான் தான் பெரியவன், நான் தான் உயர்ந்தவன், நான் தான் உங்கள் எல்லோரையுமே ஆட்சி செய்ய வேண்டும் என்கின்ற நோக்கிலே அவர்கள் செயல்பட்டு கொண்டிருந்தார்கள். இந்த உலக ஆட்சி, இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய அரசர்கள், அரசாட்சிகள், அது எந்த வடிவில் இருந்தாலும் அவையெல்லாம் நிலையானது அல்ல. மாறாக நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தான் நிலையான அரசராக, நிலையான ஆட்சியை தரக்கூடியவராக இருக்கின்றார் என்கின்ற ஒரு விதமான கொள்கை அடிப்படையில், கொள்கை ரீதியாக ஒரு கொண்டாடக்கூடிய விழாவாக இந்த விழாவானது இருக்கின்றது. நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்கும் இப்பொழுது இருக்கக்கூடிய இந்த ஆட்சியாளர்களுக்கும் அல்லது இந்த உலகத்தை ஆண்ட அரசர்களுக்கும் நிறைய வித்தியாசங்கள் இருக்கின்றன. நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துனுடைய அந்த வாழ்வையும் அல்லது அவர் இந்த உலகத்தில் வாழ்ந்தபோது கொண்டிருந்தக்கூடிய அல்லது வாழ்வாக்கிய விழுமியங்களையும் நம்முடைய அரசாட்சியில் இருந்தவர்கள் இப்பொழுது இருக்கக்கூடிய ஆட்சியாளர்கள் எல்லாம் கொண்டிருக்கக்கூடிய பண்புகள் எல்லாம் நாம் ஒப்பிட்டு பார்த்தோம் என்றால் ஒரு சில வித்தியாசங்கள் இருக்கத்தான் செய்கின்றன. ஆட்சியாளர்கள், அரசர்கள் எல்லோருமே மக்கள் எட்டாத தூரத்திலே இருப்பார்கள். ஆனால் நம்ம ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மக்களோடு மக்களாக இணைந்து சென்றவராக அவர் இருக்கின்றார். அதே போன்று
மக்கள் உரிமை குரலை அரசர்களை நோக்கி ஆட்சியாளர்களை நோக்கி எழுப்புகின்ற பொழுது அதை கண்டும் காணாதவர்களாக அவர்கள் இருக்கின்றார்கள். ஆனால் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தாவீதின் மகனே எனக்கு இரங்கும் என்று யார் யாரெல்லாம் தன்னை கூப்பிட்டார்களோ அவர்கள் அனைவருக்குமே நலம் தந்தவராக இருக்கின்றார். அதே போன்று மக்கள் தங்களுடைய தேவைகளை பெட்டிஷனாவோ அல்லது அவர்களுடைய தேவைகளை சென்று முறையிடக்கூடியவர்களாக மனு கொடுக்கக்கூடியவர்களாக அவர்கள் இருக்கின்றார்கள். ஆனால் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மக்களை அவரே தேடி செல்லக்கூடியவராக அவர் இருக்கின்றார். அதே போன்று இப்பொழுது இருக்கக்கூடிய ஆட்சியாளர்களாக இருக்கலாம், இதற்கு முன்னரே இருந்த அரசுகளாக இருக்கலாம், எல்லாமுமே பிரிவினை ஜாதியத்தாலோ மதத்தாலோ அல்லது ஏனைய இனக்குழுக்களாலோ பிரிவினையை ஏற்படுத்தக்கூடியவர்களாக இருக்கின்றார்கள். ஆனால் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து எல்லோரையும் ஒன்றிணைத்து அனைவரும் சமம் என்கின்ற நோக்கிலே வாழ்ந்தவராக அவர் இருக்கின்றார். பிரிவினையை போதிக்கக்கூடியவராக அவர் எப்பொழுதுமே இல்லை. அதே போன்று ஆட்சியாளர்கள் அனைவருமே அதிகாரத்தை மையப்படுத்தியவர்களாக தங்களுடைய அரசுகளை ஆட்சிகளை அமைத்து கொண்டார்கள். ஆனால் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அன்பை மையமாக கொண்டு ஆட்சி நடத்தியவராக அவர் இருக்கின்றார். அதே போன்று 5 ஆண்டுகளுக்கு முன்பாக தேர்தல் வருகின்ற பொழுது மக்களை நினைத்து அவர்களோடு உரையாடக்கூடியவர்களாக மக்களை தேடி செல்லக்கூடியவர்களாக இருக்கக்கூடிய ஆட்சியாளர்கள் 5 ஆண்டுகள் முழுவதுமாக அவர்களை மறந்துவிட்டு மீண்டுமாக எப்பொழுது தேர்தல் வருகின்றதோ அப்பொழுது நினைவிற் கொள்ளக்கூடியவர்களாக இருக்கின்றார்கள். ஆனால் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கடவுள் தாய் உன்னை மறந்தாலும் நான் உன்னை மறக்க மாட்டேன் என்று எப்பொழுதுமே நம்மை நினைவிற் கொள்ளக்கூடிய இறைவனாக அத்தகைய ஆட்சியை செலுத்தக்கூடிய அரசராக அவர் இருக்கின்றார். இத்தகைய பண்புகள் எல்லாம் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவிடத்திலே நிச்சயமாக இருக்கின்றது. அவருடைய சகோதர சகோதரிகளாக இளவரசர்களாக இளவரசிகளாக இருக்கக்கூடிய நாம் இந்த அரசாட்சியில் உரிமை உடையவர்களாக நாம் இருக்கின்றோம். அரசர் என்றார் இப்பொழுது எடுக்கக்கூடிய யதார்த்த உலகத்தில் நாம் பார்க்கின்ற பொழுது ஒரு தலைவர் என்கின்ற நிலையிலே நாம் எடுத்துக்கொள்ளலாம். தலைவர் என்றால் தலைவருக்குரிய ஒரு சில பண்புகள் நம்மிடத்திலே இருக்க வேண்டும். எவ்வாறு நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவிடத்திலே காணப்பட்டதோ அது போன்ற பண்பு நலன்கள் என்பது குணநலன்கள் என்பது தலைமை பண்புகள் என்பது நம்மிடத்திலும் காணப்பட வேண்டும். இன்றைய வாசகங்கள் 3 விதமான பண்புகளை நமக்கு எடுத்து காட்டுகின்றன. இந்த முதல் வாசகம் அதனுடைய பின்னணியில் நாம் பார்க்கின்ற பொழுது தாவீது அரசரை மக்கள் அனைவரும் இணைந்து வந்து திருப்பொழிவு செய்து அருள்பொழிவு செய்து அரசராக்கக்கூடிய அந்த நிலையை நாம் வாசிக்க கேட்டோம். இஸ்ரேல் மக்களை தன்னுடைய இனமாக தேர்ந்தெடுத்து அவர்களை வழிநடத்தி வந்த கடவுள் தான் அரசர் என்ற நிலையில் மக்கள் அனைவருமே தன்னுடைய மக்களாக பிரஜைகளாக நினைத்து அவர் வழிநடத்தி கொண்டிருக்கின்றார். அவரிடத்திலே கடவுளிடத்திலே யாவே இறைவனிடத்திலே மற்ற நாடுகளில் இருக்கக்கூடிய அரசரை போன்று எங்களுக்கும் ஒரு அரசர் வேண்டும் என்று மக்கள் முறையிடுகின்ற பொழுது ஒரு அரசர் வந்தார் என்றால் என்னென்ன காரியங்கள் எல்லாம் என்னென்ன இழப்புகள் எல்லாம் நீங்கள் சந்திக்க வேண்டும் என்று கடவுள் யாவே இறைவன் அவர்களுக்கு பட்டியலிட்டு காட்டுகின்றார். இருந்தபோதும் அவர்களுடைய பிடிவாத குணத்தினால் அவர்களுக்கென்று சவுலை அரசராக அவர் திருப்பொழிவு செய்கின்றார். சவுல் தன்னுடைய ஆட்சி நல்ல முறையிலே கொண்டு செல்கின்றார். மனித பலவீனத்தால் மனித இயல்பினால் அவர் தவறி கடவுளுக்கு எதிராக காரியங்களை மக்களுக்கு எதிரான காரியங்களை எல்லாம் செய்ய ஆரம்பிக்கின்றார். கடவுளால் மக்களுடைய விருப்பத்தின்படி ஏற்படுத்தப்பட்ட அந்த அரசர் சவுல் அரசர் தவறுகின்ற பொழுது மீண்டுமாக மக்கள் வந்து தாவீதை அரசராக்க வேண்டும் என்று விரும்புகின்றார்கள். கடவுளிடத்திலே முறையிடுகின்றார்கள். இப்பொழுதும் கூட கடவுளுடைய எதிர்பார்ப்பு எதுவாக இருக்கும்? நீங்கள் கேட்டீர்கள், நான் ஒரு அரசரை கொடுத்தேன், நான் அரசராக இருந்து உங்களை வழிநடத்துகின்ற பொழுது எத்தகைய பிரச்சனையுமே உங்களிடத்தில் இல்லை. நீங்களாக ஒரு அரசரை கேட்டு அந்த அரசரை பெற்றுக்கொண்டீர்கள். அந்த அரசர் உங்களுக்கு ஏற்ற விதத்திலே இல்லை. இப்பொழுது மீண்டுமாக ஒரு அரசரை கேட்கின்றீர்களே என்று நினைத்திருப்பார். ஆனால் தன்னுடைய அரச நிலையை அவர் மக்களுக்காக தன்னுடைய மக்களுக்காக விட்டு கொடுத்தவராக அவர் இருக்கின்றார். ஒரு தலைவர் ஒரு அரசர் தலைமை பண்பை கொண்டிருக்க வேண்டும் என்றார்
முக்கியமான அடிப்படையான ஒரு தலைமை பண்பாக இருப்பது விட்டு கொடுக்கக்கூடியவராக அவர் இருக்க வேண்டும். தான் மட்டும்தான், எனக்கு மட்டும்தான் எல்லாம் தெரியும், நான் மட்டும்தான் எல்லாவற்றையுமே செய்வேன் என்கின்ற அத்தகைய மனநிலை, மனப்பாங்கு என்பது நிச்சயமாக இருக்கக்கூடாது. கடவுள் தன்னுடைய அரச நிலையை மக்களுக்காக விட்டு கொடுக்கக்கூடியவராக இருக்கின்றார். தான் மட்டும்தான் எல்லாவற்றையுமே செய்ய வேண்டும் என்று அவர் பிடித்து வைத்துக் கொள்ளவில்லை. மாறாக இறைவாக்கினர் வழியாக, நீதி தலைவர்கள் வழியாக, அரசர்கள் வழியாக தொடர்ந்து தன்னுடைய ஆட்சியை பகிர்ந்து கொடுக்கக்கூடியவராக அவர் இருக்கின்றார். நாமும் தலைமை பண்பிலே வளர வேண்டும். தலைமை பண்பு நம்மிடம் இருக்க வேண்டும் என்றால் அது சிறிய அளவிலாக இருந்தாலும் சரி, பெரிய அளவாக இருந்தாலும் சரி, நம்மிடம் இருக்கக்கூடிய எல்லாவற்றையுமே விட்டு கொடுக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். இந்த 2ஆம் வாசகத்திலே திருத்துதர் பவுல் அழகாக கூறுகின்றார். அரியணையில் அமர்வோர், தலைமை தாங்குவோர், ஆட்சியாளர், அதிகாரம் கொண்டோர் ஆகிய அனைவருமே அவரால் படைக்கப்பட்டனர் என்று. நாம் ஒரு சில நேரங்களிலே இந்த தலைமை பண்பு அல்லது தலைவர் என்கின்ற பொறுப்பு நம்ம இடத்திலே கொடுக்கப்படுகின்ற பொழுது நான் தான் பெரியவன், அதிலும் குறிப்பாக கடவுளை விட நான் அதிகமாக பெரியவன் என்கின்ற எண்ணம் பல நேரங்களிலே தலை தொங்குகின்றது. நாம் அனைவருமே கடவுளால் படைக்கப்பட்டவர்கள். நம்மிடம் கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய அதிகாரம், நம்மிடம் கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய பொறுப்புகள் எல்லாமே கடவுளால் உருவாக்கப்பட்டவை, கடவுளால் நமக்கு கொடுக்கப்பட்டவை. எனவே கடவுளை தாண்டிய, கடவுளை விஞ்சிய நிலையிலே நாம் எப்பொழுதுமே செயல்படக்கூடாது. இன்றைக்கு இருக்கக்கூடிய யதார்த்தத்திலே ஆட்சியாளர்களை நாம் எடுத்துக்கொண்டு பார்த்தோம் என்றால் எல்லோருமே நான் கடவுள், நான் கடவுளுக்கு அடுத்தபடியாக அல்லது கடவுளை விட உயர்ந்தவனாக இருக்கின்றேன், எனவே நீங்கள் எனக்கு கீழ்ப்படிய வேண்டும், நான் சொல்வதைத்தான் கேட்க வேண்டும் என்கின்ற கடவுளை விஞ்சிய அல்லது கடவுளை மிஞ்சிய அளவிலே அவர்கள் இருக்கின்றார்கள். அத்தகைய தலைமை பண்பு என்பது நம்மிடத்திலே நிச்சயமாக இருக்கக்கூடாது. கடவுள் நம்மை படைத்திருக்கின்றார். நாம் அனைவருமே அவருடைய படைப்பை சார்ந்தவர்களாக, படைக்கப்பட்டவர்களாக இருக்கின்றோம் என்கின்ற எண்ணம் என்பது நம்மிடத்திலே இருக்க வேண்டும். இன்றைய நற்செய்தியிலே நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சிலுவையிலே அங்கே தொங்கிக் கொண்டிருக்கின்றார். அப்பொழுது அந்த 2 கள்வர்கள் ஒருவரை தன்னுடைய கடைசி நிமிடத்திலே காப்பாற்றக்கூடியவராக இருக்கின்றார். ஒரு தலைவர் தலைமை பண்பில் சிறக்க வேண்டும் என்றார். இத்தகைய காப்பாற்றக்கூடிய பண்பு என்பது நம்மிடத்திலே இருக்க வேண்டும். ஒரு கப்பல், அந்த கப்பலை இயக்கக்கூடிய, அந்த வழி நடத்தக்கூடிய அந்த கேப்டன் ஒரு இருக்கிறார் என்றால், ஏதோ ஒரு துயரமான சம்பவம் நிகழ்கின்ற பொழுது, அந்த கப்பல் மூழ்க நினைக்கின்ற பொழுது மூழ்கி கொண்டு இருக்கக்கூடிய அந்த சூழலிலே அந்த கப்பலிலே பயணித்துக் கொண்டிருக்கக்கூடிய, கப்பலிலே இருக்கக்கூடிய எல்லோரையுமே அவர் காப்பாற்றி விட்டு அதற்கு பிற்பாடுதான் தன்னுடைய உயிரை அவர் காப்பாற்றிக் கொள்வார். தன்னுடைய கடைசி நிமிடம் வரை மற்றவர்களை காப்பாற்றுவதற்காக போராடக்கூடியவராக இருப்பார். அதே போன்றுதான் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவும் சிலுவையில் தொங்கிய நிலையிலும் கூட அந்த கள்வர்களை காப்பாற்றக்கூடிய அந்த தன்மையை நாம் பார்க்கின்றோம். நாமும் தலைமை பண்பில் சிறந்து விளங்க வேண்டும் என்றால் மற்றவர்களை, நம்முடன் வாழக்கூடியவர்களை, நம்முடன் இருக்கக்கூடியவர்களை காப்பாற்றக்கூடியவர்களாக எப்பொழுதுமே இருக்க வேண்டும். குடும்ப தலைவராக இருக்கலாம், குடும்ப தலைவிகளாக இருக்கலாம். ஒரு சில தலைவிகள் கணவனை இழந்தவர்கள் பெரும்பாலான நேரங்களிலே நம்முடைய வாழ்விலே எடுத்துக்காட்டுகளாக இருக்கின்றார்கள். கணவனை இழந்த கைமண்களாக இருக்கக்கூடியவர்கள் தங்களுடைய பிள்ளைகளை காப்பாற்ற வேண்டும் என்கின்ற நோக்கிலே மிகவும் சிரத்தை எடுத்து இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா விதமான முயற்சிகளையும் ஏறெடுத்து தங்களுடைய பிள்ளைகளை காப்பாற்றக்கூடியவர்களாக இருக்கின்றார்கள். இத்தகைய பண்பு என்பது ஒரு நல்ல தலைவர், நல்ல தலைவரை கொண்டிருக்கக்கூடிய மனநிலை படைத்தவராக நம்மை இருக்கச் செய்கின்றது. 3 விதமான பண்புகள் நம்மிடத்தில் இருக்கின்ற பொழுது நிச்சயமாக நாம் நல்ல தலைவர்களாக, நல்ல தலைமை பண்பை கொண்டவர்களாக நம்மால் இருக்க முடியும். எண்ணற்ற காரியங்கள் இந்த உலகத்தில் இருக்கின்றது. இன்றைய வழிபாடு, இன்றைய வாசகம் நமக்கு சுட்டிக்காட்டக்கூடிய இந்த 3 காரியங்கள் நம்மிடத்திலே இருக்கின்ற பொழுது நாம் நல்ல தலைவர்களாக, தலைமை பண்பிலே சிறந்து விளங்கக்கூடியவர்களாக நம்மால் இருக்க முடியும். அதற்கான வரத்தை தொடர்ந்து இந்த பலியிலே மன்றாடுவோம். எந்நிலையிலும் விட்டு கொடுத்து வாழக்கூடியவர்களாக, கடவுளை மிஞ்சியவர்களாக நாம் இல்லை, கடவுளால் படைக்கப்பட்டவர்கள் என்கின்ற எண்ணமும்
எப்பொழுதும் எந்த சூழலிலும் எல்லா நேரத்திலும் நம்முடன் இருக்கக்கூடியவர்களை காப்பாற்றக்கூடியவர்களாக, அத்தகைய பண்பை படைத்தவர்களாக இருக்க முயற்சி செய்வோம். இதுவே எல்லாம் நம்மிடம் இருக்க தொடர்ந்து இந்த பலியிலே மன்றாடுவோம். அனைவரும் எழுந்து நின்று நமது நம்பிக்கையை அறிக்கையிடுவோம். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, அனைத்துக்கும் அரசராம் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவிடம் எல்லாருடைய தேவைகளையும் மன்றாட்டுக்களாக நம்பிக்கையோடு இப்போது எழுப்புவோம். இயேசு கிறிஸ்து அனைத்துலக அரசர் எனும் பெருவிழாவை கொண்டாடுகிறார். இந்நாளில் திரு அவைக்காகவும் திருத்தந்தை 14ஆம் லியோ, ஆயர்கள், குருக்கள், துறவரதார் மற்றும் பொதுநிலை தலைவர்களுக்காகவும் மன்றாடுவோம். திருச்சபையாகிய உடலுக்கு தலையும் தொடக்கமுமான இயேசு கிறிஸ்து எல்லாவற்றிலும் முதன்மை பெறுமாறு எங்கள் வாழ்க்கை அமைய வேண்டுமென்று இறைவாமை மன்றாடுகிறோம். அரியணையில் அமர்வோர், தலைமை தாங்குவோர், ஆட்சியாளர், அதிகாரம் கொண்டோர் ஆகிய அனைவரும் அவரால் படைக்கப்பட்டனர் என்கிற பவுலடியாரின் உண்மை கூற்றின்படி உலகாலும் அதிபர்களும் நாடாளும் தலைவர்களும் இறையாட்சியின் விளிம்பியங்களுக்கு ஏற்றபடி தம் ஆளுமை அதிகாரத்தை பயன்படுத்த வேண்டும் என்றும், அமைதி, சமத்துவம், நல்லிணக்கம், மனித மாண்பு ஆகியவை பேணப்படுகிற பூமியாக இந்நாளிலத்தை மாற்றிட மாந்தர் அனைவரும் உழைக்க வேண்டுமென்று இறைவாமை மன்றாடுகிறோம். அன்பின் நிறைவா, இவ்விழாவினை சிறப்பாக கொண்டாடும் எங்கள் அருள் பணியாளர்களையும் அருள் சகோதரிகளையும் மறைக்கல்வி ஆசிரியர்களையும் குழந்தைகள் தின விழா கொண்டாடும் எங்களையும் ஆசீர்வதிக்க வேண்டுமென்று இறைவா அமை மன்றாடுகிறோம்.
அன்பு இயேசுவாருமே மன்றாட்டை கேளுமே. அன்பு இயேசுவாருமே ஆசீரை தாருமே. இறந்த அடியார்கள் அனைவரும், குறிப்பாக எங்கள் குடும்பங்களிலே மரித்தவர்கள், எங்கள் உறவு மற்றும் நட்பு சுழல்களில் மரித்தவர்கள், நாங்கள் நன்றி கடன் பட்டவர்கள் மற்றும் மறந்து போனவர்கள், தங்களுக்காக ஜெபிக்க யாருமே இல்லாதவர்கள் ஆகிய அனைவரும் என்னோடு பேரின்ப வீட்டில் இன்று நீர் இருப்பீர் என்கின்ற அருள்வாக்கை கேட்கிற நட்பேறு பெற வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். அன்பு இயேசுவாருமே மன்றாட்டை கேளுமே. அன்பு இயேசுவாருமே ஆசீரை தாருமே. விண்ணினுள்ளவை மண்ணினுள்ளவை அனைத்தையும் தம்மோடு ஒப்புரவாக்க திருவரும் கொண்ட கடவுளின் திருமகனது வருகையை எதிர்நோக்கியிருக்கும் நாங்கள் அனைவரும், சிறப்பாக இங்கு கூடியுள்ள நாங்கள் அனைவரும் பகைமை உணர்வுகளை மறந்து ஒன்றிப்பு, உடனிருப்பு, பங்கேற்பு ஆகிய பண்புகளை வளர்ந்து ஒப்புரவின் மக்களாகவும் எதிர்நோக்கின் திரு பயணிகளாகவும் விளங்கிட வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். அன்பு இயேசுவாருமே மன்றாட்டை கேளுமே. அன்பு இயேசுவாருமே ஆசீரை தாருமே. கரம் குவித்து நம் ஒவ்வொருவருடைய தனிப்பட்ட தேவைகளுக்காக சிறப்பாக இறைவேண்டல் செய்வோம். குறிப்பாக நம் வீடுகளில் இருக்கிற குழந்தைகள் ஆண்டவர் இயேசுவின் ஆசியால் நிரப்பப்படவும், ஞானத்திலும் அறிவிலும் உடல் வளர்ச்சியிலும் ஆளுமையிலும் இன்னும் வளரவும். இன்றைக்கு குழந்தைகள் தின விழாவை நாம் கொண்டாடுகிறோம். நம் குழந்தைகள் எங்கிருந்தாலும் எல்லா வகையிலும் இறை பராமரிப்பில் இணையவும் அருள் வேண்டி அமைதியாய் வேண்டுவோம். எங்களை வழிநடத்தி பாதுகாக்கிற இறைவா, ஆர்வத்தோடும் எதிர்பார்ப்போடும் நம்பிக்கையோடும் மன உறுதியோடும் எங்கள் தேவைகளை மன்றாட்டுக்களாக உம்மிடம் எழுப்பியிருக்கிறோம். இந்த மன்றாட்டுக்களையும் இன்னும் இந்த கோவிலில் கூடி ஒன்றாய் வந்து எங்கள் உள்ளத்தில் இருக்கிற அத்தனை தேவைகளையும் நீரே நிறைவாய் கொடுத்து ஆசீர்வதித்து காப்பீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். அமர்ந்து காணிக்கை பாடலை பாடுவோம். பக்கம் எண் 160, பாடல் எண் 288. பாடல் காணிக்கை தர நான் வருகிறேன். காணிக்கை தர நான் வருகின்றேன், உன் கரங்களில் என்னை தருகின்றேன். காணிக்கை தர நான் வருகின்றேன்.
வாழ்த்தப் பெறுவீராக. உமது வல்லமையால் நிரப்பப்பட்டு இந்த அப்பத்தை நாங்கள் கொடையாக உமக்கு படைக்கிறோம். கிறிஸ்துவின் திருவுடலாய் நீர் இதை மாற்றுவீராக. இறைவன் என்றென்றும் வாழ்த்தப்படுவாராக. ஆண்டவரே, அனைத்துலகின் இறைவாணி வாழ்த்தப் பெறுவீராக. உமது வல்லமையால் நிரப்பப்பட்டு திராட்சை செடியை உமக்கு காணிக்கையாக காத்திருத்துக் கொடுக்கிறோம். இந்த ரசம் எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் திருரத்தமாய் மாற கடவுளாக. இறைவன் என்றென்றும் வாழ்த்தப் பெறுவாராக. ஆண்டவரே, தாழ்மையான உள்ளத்தோடு வருகிற அறிவுரையை அன்புக்குரியோரே, என்னுடையதும் உங்களுடையதும் ஆகிய இப்பலி எல்லாமல்ல தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவரே, உம்மோடு மனிதரை ஒப்புரவாக்கும் இந்த பலி பொருளை நாங்கள் உமக்கு ஒப்புக் கொடுத்து உம்மை பணிவுடன் வேண்டுகின்றோம். ஒற்றுமை, அமைதி ஆகிய கொடைகளை மக்களினத்தார் அனைவருக்கும் உம் திருமகனே கொடுத்து அருள்வாராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்கு உரிய செயலுமாகும். நீர் உம்முடைய ஒரே பேரான திருமகன் எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை என்றென்றும் குருவாகவும் அனைத்துக்கும் அரசராகவும் அக்களிப்பின் தைலத்தால் அருள் பொழிவு செய்தி இவ்வாறு அமைதியை வழங்கும் மாசற்ற பலிப்பொருளாய் சிலுவை பீடத்தில் தம்மையே அவர் ஒப்புக் கொடுத்து மனிதருக்கு மீட்பளிக்கும் அருள் அடையாளங்களை நிறுவினார். படைப்புக்கள் அனைத்தையும் தமது ஆட்சிக்கு உட்படுத்தி நிலையான அனைத்துலக ஆட்சியை அளவில்லா மாண்புடைய உமக்கு கையளித்தார். அது உண்மையும் வாழ்வும் ஓங்கும் ஆட்சி, புனிதமும் அருளும் நிறைந்த ஆட்சி, அன்பும் அமைதியும் நிலவும் ஆட்சியாகும். ஆகவே வான தூதர் புனிதர் அனைவரோடும் சேர்ந்து நாங்களும் ஒரே குரலாய் ஆர்ப்பரித்து பாடுவதாவது: தூயவர் 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 வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர், விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசானா, ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசானா, உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம்.
இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உள்ளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்தவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாகச் செய்யுங்கள். நம்பிக்கையின் மறை பொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கிறோம். உம் திருமுனின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரின் உலகெங்கும் பரவியிருக்கும் முது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை லியோ, எங்கள் ஆயர் ஆனந்தம், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் முது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்துள்ளோம். இந்த பலியை ஒப்புக்கொடுக்க வேண்டக்கூடிய அனைத்து குடும்பங்களையும், இந்த வழிபாட்டை சிறப்பித்துக் கொண்டிருக்கக்கூடிய என்னுடைய மறைக்கல்வி மாணவ மாணவியரையும் ஆசிரியர்களையும், இந்த பலியில் பங்கெடுத்து கொண்டிருக்கக்கூடிய எங்கள் அனைவரையும் நிறைவாக ஆசிர்வதித்துள்ளோம். எங்களுக்கு தேவையான நலமான சரியான காரியங்களை தகுந்த நேரத்தில் எங்களுக்கு கொடுத்து நாங்கள் எந்நாளும் மகிழ்வோடு இருக்கச் செய்தல்வீராக. உயிர்த்தலும் எதிர்நோக்குடன் திகழ் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும், நேற்றைய இரவிலே சாலைகளிலே யாரும் கேட்பாடற்று இறந்தவர்களையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் முக்குகந்தவராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறைப்படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் இணைந்து பாடுவோம். எங்கள் தந்தை
உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவிழம் உலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலும் இருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியா நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, கிறிஸ்து அரசரே, இந்த உலகம் கொடுக்க முடியாத அமைதியை நீரே எங்களுக்கு கொடுப்பதாக வாக்களித்தீரே. எங்களுக்கும் எங்கள் குடும்பங்களுக்கும் நாங்கள் வாழுகிற இடங்களுக்கும் நீரே நிலையான அமைதியை, ஒற்றுமையை, மன நிறைவை ஆசியாய் கொடுப்பீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கிறவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. கிறிஸ்து அரசர் கொடுக்கிற அமைதியை ஒருவர் மற்றவரோடு பகிர்ந்து மகிழ்வோம். ஒத்துழைப்பால் பதியறப்பின் வழியாக உலகிற்கு வாழ்வழித்தே எந்த புனிதமைக்கு உமது உடலாலும் எல்லா குற்றங்களையும் விடுவித்து நான் என்றும் உம்முடைய கட்டளைகளில் கருத்தூட்டி நிற்கச் செய்கிறோம். நாம் ஒருபோதும் உம்மை விட்டு எங்களுக்கு அமைதி அருளும். இதோ நம் ஆண்டவர் இயேசு இறைவனின் செம்மறி, அன்பை, அமைதியை நமக்கு கொடையாக கொடுக்கிறவர். அதன் அடையாளமாய் திருவிருந்தாய் நம்மை தேடி வருகிறார். இந்த விருந்துக்கு அழைக்கப்பட்டிருக்கிற நாம் அனைவருமே பேறு பெற்றோர். கிறிஸ்துவின் திருவுடல் திரு ரத்தம் நமக்கு நிலை வாழ்வை கொடுப்பதாக. ஆமென். உயிர் உண்மையாய் என்றும் இருப்பவர்
நண்பனே, என் பாதையில் வழிகாட்டிடும் என் இயேசுவே நண்பனே. என் அரணும் என் கோட்டையும் என் பலமும் இடமும் ஆனாரே. என் அரணும் என் கோட்டையும் என் பலமும் இடமும் ஆனாரே. என் ஒரு நண்பன், இனிதொரு நண்பன், உயிர் துணையாய் என்றும் இருப்பவன். புகழ்வோம். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, சாகா வரம் தரும் உணவை உட்கொண்ட நாங்கள் உம்மை கனிவுடன் வேண்டுகின்றோம். அனைத்துக்கும் அரசராம் கிறிஸ்துவின் கட்டளைகளுக்கு கீழ்ப்படிவதில் பெருமை கொள்ளும் நாங்கள் அவருடைய விண்ணக ஆட்சியில் அவரோடு என்றென்றும் வாழ ஆற்றல் பெறுவோமாக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. சிறப்பு ஆசி பெற தலை வணங்கி வேண்டுவோம். அன்பை கொடையாக கொடுக்கிற இறைவன் உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் ஆசீர்வதித்து காப்பாராக. அமைதியை தாராளமாய் கொடுக்கிற இறைவன் உங்கள் வாழ்வுக்கு தேவையான மன அமைதியை நிறைவாய் கொடுத்து ஆசீர்வதித்து காப்பாராக. மகிழ்ச்சியை கொடையாக கொடுக்கிற இறைவன் உங்கள் இல்லங்களுக்கு கிறிஸ்து அரசரின் மகிழ்ச்சியை நிறைவாய் கொடுத்து காப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவியார் உங்களை ஆசீர்வதித்து காப்பாராக.
சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. சில மணித்துளிகள் அமர்ந்து கொள்வோம். அனைவரும் அமர்வோம். இன்று அனைத்துக்கும் அரசராம் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் பெருவிழா. இன்றைய திருப்பலியினை நம்முடைய மறைக்கல்வி மாணவ மாணவியர் குழந்தைகள் தினமாக மிகச் சிறப்பாகவே கொண்டாடி மகிழ்ந்திருக்கிறார்கள். சூப்பரான ஒரு ட்ரெஸ் எல்லாம் போட்டு வந்திருக்கிறான். நானே பார்த்து வியந்து போகிறேன். நல்ல ரோஸ் கலர்ல அரசர் மாதிரி அரசி மாதிரி அவ்வளவு பேர் இருக்கிறீங்க. சிறந்த முறையில் தயாரித்து திட்டமிட்டு பயிற்சி எடுத்து வழிபாட்டுக்கு தேவையான அனைத்து செயல்களையும் மிகச் சிறப்பாகவே செய்திருக்கிறீர்கள். எனவே இதற்காக உழைத்த, ஒத்துழைத்த, ஈடுபட்ட, பங்கேற்ற அனைத்து மாணவ மாணவியருக்கும், அவர்களை ஒருங்கிணைக்கிற மறைக்கல்வி ஆசிரிய பெருமக்களுக்கும் நம்முடைய பாராட்டை, அன்பை அன்போடு தெரிவித்துக் கொள்வோம். நம்முடைய மறைக்கல்வி பாடகர் குழு வர வர மிக மிக சிறப்பாகவே பாடுறாங்க. நல்ல பயிற்சி எடுத்து தகுந்த தயாரிப்போடு மிகச் சிறப்பாக பாடுகிறார்கள். அந்த பாடல்களை பாடுகிற பாடகர் குழுவினர் ஒவ்வொருவருக்கும், அவர்களை வழிநடத்துவோருக்கும், உங்களுக்கெல்லாம் தெரிஞ்சிருக்கும், நேற்றைய தினம் புனித செசிலி அம்மா திருவிழா பாடகர் குழுவினரின் பாதுகாவலி. நம்முடைய பங்கை பொறுத்தவரை ஞாயிறு காலை திருப்பலிகளுக்கும் வழிபாடுகளுக்கும் திருவிழாக்களுக்கும் கொண்டாட்டங்களுக்கும் காலை திருப்பலி குழுவினர் மிகச் சிறப்பாக செயல்படுகிறார்கள். மாலை ஞாயிறு திருப்பலி முதல் செவ்வாய், முதல் வெள்ளி, முதல் சனிக்கிழமை இதற்கு இன்னொரு பாடகர் குழுவும் நமக்கு எப்போதும் உதவியாயிருக்கிறது. தினந்தோறும் திருப்பலிகளுக்கு உதவுவோர், பாடல் பாடி வழிபாட்டுக்கு உதவுவோர் இன்னொரு குழுவினர் இருக்கிறார்கள். எல்லாருடைய சார்பாகவும் நம்ம பிள்ளைங்க இந்த ஒவ்வொரு மாதத்தின் கடைசி வாரம் இங்கே அவர்கள் சிறப்பிக்கிற போது அருமையாக பாடுகிறார்கள். இன்றைய பாடல்லாம் ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. எல்லா பாடகர் குழுவினருக்கும், குறிப்பாக நம்முடைய மறைக்கல்வி மாணவ மாணவியர் பாடகர் குழுவினருக்கும் சத்தமா கைதட்டி பாராட்டை, வாழ்த்தை அன்போடு தெரிவிப்போம். இன்று மாலை வழக்கம் போல இங்கு திருப்பலி நடைபெறும். வருகிற ஞாயிறு திருவருகை காலத்தின் முதல் ஞாயிறு. கிறிஸ்து பிறப்பின் தயாரிப்பு காலத்தை தொடங்க போகிறோம். மிக முக்கியமான காலகட்டம். இயேசுவை நம் வீடுகளில், நம் இதயங்களில் அவருடைய பிறப்புக்கு தயாரிப்பதற்கான காலம். இணைந்து தயாரிப்பில் ஈடுபட அன்போடு உங்களை கேட்டுக்கொள்கிறோம். அன்றைய திருவழிபாட்டை புனித காணிக்கை அன்னை அன்பிய குடும்பங்கள் சிறப்பிப்பார்கள். சென்ற வார ஞாயிறு காணிக்கை காலை திருப்பலி 5763, திருப்பலியை சிறப்பித்த அமல உற்பவ அன்னை அன்பிய குடும்பங்கள் சார்பாக 1350, மறைக்கல்வி மாணவ மாணவியர் திருப்பலி 405, மாலை திருப்பலி 1951. நாளை திங்கட்கிழமை நமது நகரத்தில் இருக்கிற புனித சவேரியார் கோவில் திருவிழாவுக்கான கொடியேற்றம் நடைபெறும். மாலை 6 மணிக்கு அந்த கொடியேற்றம் நடைபெறும். அது முதல் தினந்தோறும் மாலை திருப்பலிகள் சவேரியார் கோவிலில் நடைபெறும். இங்கு திருப்பலி நடைபெறாது. திருவிழா முடிகிற வரை ஞாயிற்றுக்கிழமை தவிர மற்ற நாட்களில் மாலை திருப்பலிகள் சவேரியார் கோவிலில் நடைபெறும். நாளைய தின கொடியேற்றத்திலும் பிற வழிபாடுகளிலும் நீங்கள் இணைந்து பங்கெடுக்க அன்போடு உங்களை கேட்டுக்கொள்கிறோம். வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தத்தில் நீங்கள் எல்லாரும் முழுமையாய் பங்கெடுக்க உங்களை மீண்டும் ஒரு முறை நினைவூட்டுகிறோம். இது நம்முடைய உரிமை, கடமை. ஏற்கனவே உங்களுக்கு அறிவித்திருக்கிறோம். குறித்த காலத்தில் பயன்படுத்திக் கொள்ளவும் உங்களை அன்போடு மீண்டும் நினைவூட்டுகிறோம். அருளாளர் ராணி மரியாவின் வாழ்க்கை வரலாற்றை மையமாக வைத்து முகமற்றவரின் முகம், The Face of the Faceless என்கிற திரைப்படம் ராமநாதபுரத்தில் GSM மாலில் இருக்கிற The Cine Launch என்கிற திரையரங்கில் காலை 11 மணி காட்சியாக திரையிடப்படுகிறது. ஒரு சிலர் பார்த்துட்டு வந்து சொன்னீங்க, சூப்பரா இருக்கு, ரொம்ப நல்லா இருக்கு, நம்ம எல்லாரும் பார்க்கணும் என்று உங்களில் ஒரு சிலர் பார்த்துவிட்டு சொன்னீர்கள். இன்றைக்கு காலையில 11 மணிக்கும் அது திரையிடப்படுகிறது. விருப்பமுள்ளவர்கள் பயன்பெற அன்போடு உங்களை கேட்டுக்கொள்கிறோம். நாளை முதல் மீண்டும் ஒளிபரப்பாகும் என்று நம்புகிறோம்.
நீங்க பங்கேற்பதை பொறுத்து அவர்கள் திரையிடுவார்கள். பயன்படுத்திக் கொள்ளவும் அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். இந்த திருப்பலி முடிந்தவுடன் பங்கு அருள்பணி பேரவை கூட்டம் நடைபெறும். பேரவை பிரதிநிதிகள் எல்லாரும் தவறாது கலந்து கொண்டு உங்கள் பங்களிப்பை செய்திட அன்போடு அழைக்கிறோம். யூபிலி சிலுவை பயண அன்பிய திருப்பலிகள் இன்று மாலை பாத்திமா அன்னை அன்பியத்திலும், புதன்கிழமை மாலை காணிக்கை அன்னை அன்பியத்திலும், வருகிற சனிக்கிழமை மாலை சகாய அன்னை அன்பியத்திலும் நடைபெறுகிறது. இதுவரை நடந்த திருப்பலிகள் மிகச் சிறப்பாக நடந்திருக்கின்றன. இந்த வாரத்திலும் இந்த 3 திருப்பலிகளையும் நீங்கள் மறவாது முழுமையாய் ஈடுபாட்டோடு ஏற்பாடு செய்ய அன்போடு உங்களை கேட்டுக்கொள்கிறோம். எங்களுக்கு தெரிஞ்ச 2 அன்பியங்கள் இருக்கிறது. அவர்களும் ஏற்பாடுகளை செய்து கொள்ள அன்போடு வேண்டுகிறோம். புனித காணிக்கை அன்னை அன்பிய கூட்டம் இன்று மாலை திரு ஜோசப் பிரபு, திருமதி ஜெயசுந்தரி அவர்களது இல்லத்தில் 6:30 மணிக்கு நடைபெறுகிறது. காணிக்கை அன்னை அன்பிய உறுப்பினர்கள் தவறாது கலந்து கொள்ள அன்போடு உங்களை வேண்டுகிறோம். திருமண அறிவிப்பு. ராமநாதபுரம் பங்கு அலங்கார அன்னை அன்பியத்தில் வசிக்கும் யூஜின் ரோட்ரிகோ, ஆஞ்சலோ பல்டானோ இவர்களுடைய மகன் விவேக் ரோட்ரிகோவிற்கும், ராமநாதபுரம் பங்கு அலங்கார அன்னை அன்பியத்தில் வசிக்கும் அக்னால்ட் கனிஸ்டா இவர்களுடைய மகள் மெட்டில்டா ஜெசிக்கும் இது முதல் அறிவிப்பு. இந்த திருமணத்தில் ஏதேனும் தடை இருப்பினும் பங்கு பணியாளரை அணுக வேண்டியது உங்கள் கடமையாகும். பரிசு வழங்கும் நேரம் 202 202 யார்ட்டையாவது இருக்குதா? 202 8th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட் ஜோனா ரியோரின் வரலையா? சரி, கொண்டு வந்த பரிசை கொடுத்துருவோம். இன்னொரு பேர் எடுப்போம். 221 221 4th ஸ்டாண்டர்ட் 4ஆம் வகுப்பு படிக்கிற அருள் மகிழினி. லக்கு இருக்கிற இடத்துல ஆள் இல்லை. சரி, கொண்டு வந்த பரிசை கொடுத்துட்டே போயிடுவோம். அன்னைக்கு 126 126 5ஆம் வகுப்பு படிக்கிற மெல்வின். வெரி குட், வந்துட்டார். நம்ம சின்ன ஃபாதர் இந்த பரிசை கொடுத்து பாராட்டுவார். சத்தமா கைதட்டுங்க எல்லாரும் சேர்ந்து. நமது பங்கை பொறுத்தவரை சாதனை புரிந்தோரையும் பாராட்டுகிறோம். கலைஞர் தொலைக்காட்சியில் தமிழோடு விளையாடு என்கிற நிகழ்ச்சியில் பங்கெடுத்து பரிசு பெற்று வாழ்த்து பெற்று சாதனை படைத்திருக்கிற மாணவி திவினா அவரை பாராட்டி நம் அங்கீகாரத்தை வாழ்த்தை கொடையாய் கொடுக்க அன்போடு அழைக்கிறோம். அடுத்த வாரம் சேர்த்து வச்சுக்கிறோம். இது மாதிரி சாதனை படைக்கிற பிள்ளைகள் அல்லது நபர்கள் நம்முடைய பங்கில் இருந்தால் நீங்கள் எங்கள் கவனத்துக்கு கொண்டு வரணும். உங்க ஸ்கூல்ல, மாவட்ட அளவில், மாநில அளவில் சாதனை படைப்போரை நம்ம உற்சாகப்படுத்தணும். எனவே உங்கள் கவனத்துக்கு தெரிந்தால் அது எங்கள் பார்வைக்கும் கொண்டு வர உங்களை மீண்டும் அன்போடு அழைக்கிறோம். எழுந்து நிற்போம். நம் பாடகர் குழுவோடு சேர்ந்து இறுதி பாடலில் பங்கெடுத்து இறைவனை புகழ்வோம். பாடல் எண் 578. பாடல் மகிழ்வோம் மகிழ்வோம் தினம் அகமகிழ்வோம். ஜனம் சொந்தமாகினார். மகிழ்வோம் மகிழ்வோம் தினமாக மகிழ்வோம். ஜனம் சொந்தமாகினார்.
இந்த பார்தலத்தின் சொந்தக்காரரவர் எந்த உள்ளத்தின் சொந்தமானார். இந்த பார்தலத்தின் சொந்தக்காரரவர் எந்த உள்ளத்தின் சொந்தமானார். ஆனந்தமே பரமானந்தமே இது மாபெரும் பாக்கியமே. ஆனந்தமே பரமானந்தமே இது மாபெரும் பாக்கியமே. இந்த பார்தலத்தில் சொந்தக்காரரவர் எந்த உள்ளத்தில் சொந்தமானார். இந்த பாதலத்தில் சொந்தக்காரரவர் எந்த உள்ளத்தில் சொந்தமானார். சிறு வயதில் என்னை குறித்து விட்டார், தூரம் போயினும் கண்டு கொண்டார். சிறு வயதில் என்னை குறித்து விட்டார், தூரம் போயினும் கண்டு கொண்டார். தமது ஜீவனை எனக்குள் மறித்து ஜீவன் பெற்றுக்கொள் என்றுரைத்தார். தமது ஜீவனை எனக்குள் மறித்து ஜீவன் பெற்றுக்கொள் என்றுரைத்தார். ஆனந்தமே பரமானந்தமே இது மாபெரும் பாக்கியமே. ஆனந்தமே பரமானந்தமே இது மாபெரும் பாக்கியமே. இந்த பார்தலத்தில் சொந்தக்காரரவர் எந்த உள்ளத்தில் சொந்தமானார். இந்த பாதலத்தில் சொந்தக்காரரவர் எந்த உள்ளத்தில் சொந்தமானார். முழந்தாளிட்டு அருள் வேண்டி மன்றாடுவோம். அருள் நிறைந்த மரியே வாழ்க. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாகிய எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். புகழுக்குரிய தூய்மைமிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் ஆட்சியும் உண்டாக கடவது. தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். இயேசுவுக்கு புகழ், இயேசுவுக்கு புகழ், இயேசுவுக்கு நன்றி. இயேசுவுக்கு நன்றி. மரியே வாழ்க. மரியே வாழ்க. நம்முடைய அன்பு தம்பி காட் பிரைன் இவர்தான் எல்லாரும் பார்க்கிறோம். நாளை இன்றைக்கு கொண்டாடுகிறார். சத்தமா கைதட்டி நன்றி சொல்லி அவரை பாராட்டுவோம். தேங்க்யூ. காட் பிளஸ் யூ.